Today's word இந்த நாளின் வார்த்தையாக Hebrews 7:25 எபிரேயர் 7:25 Wherefore he is able to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். நாம் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவை கொண்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடிகள் தான் இந்த நாளின் தலைப்பாக those who come will be saved. யாரெல்லாம் அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். விடுதலை என்று சொல்லும்போது அது சகல கட்டுகளிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம். கட்டுகள் என்று சொல்லும்போது அது பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், தீய சக்திகளாக இருக்கலாம், தீய நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லா காரியத்திலிருந்தும் நாம் தேவனிடத்தில் வந்து நிற்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது ஏற்படுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த கிறிஸ்து அல்ல, மரித்து உயிர்த்த கிறிஸ்துவாக அவரிடத்திலே சேருகிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வெளிப்பாட்டின் தேவன் அவரிடத்திலே சேருகிற நம்மையும் விடுவிப்பார், விடுவிக்கிறார், விடுவித்தார். ஆமென்.